அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விஜய் கூட்டணி அது சேர்றாங்களா? விஜய் எலிஜிபிளா, காம்பிட்டண்டா களத்துக்குள்ள நிற்பாரா, கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா, என்ன அலைன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்றாங்க, இதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். விஜய நான் அரசியல் வியாபாரியா தான் பாக்குறேன். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் 5% தான் வித்தியாசம். தன்னோட கெப்பாசிட்டியோட பல இடங்கள்ல எடப்பாடி 3ஆவது தள்ளிட்டாரு அண்ணாமலை. அதே அண்ணாமலை தான் சார் இன்னைக்கு எடப்பாடி முதல்வராகணும்னு சொல்லியிருக்காரு. 20% வாக்கு அவங்களால போயிடுச்சுங்கிறீங்க. ஆனாலும் அவங்க 2 பேராலையும் ஜெயிக்க முடியலையே சார். உண்மை தாமரை, உண்மை. அதே தான் இப்போ சொல்ல வர்றேன். செங்கோட்டையனாலையும் மீதி 20% பெரும் பகுதி போயிரும். அந்த உயிர் போயிரும். செங்கோட்டை சாதாரண ஆள் இல்ல. கட்சிக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது, கூட்டணிக்குள்ளேயும் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொன்னதன் காரணமா தான் நயினார் வந்து இவங்க 2 பேரையும் புறக்கணிச்சாரா? இது ஒரு தேரின்னா செங்கோட்டையனை பாஜக தான் தூண்டி விடுது, இவர் இது பண்றாருங்க. அந்த தேரி எப்படி கரெக்ட் ஆகும்? ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து தங்களுடைய கட்சி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். ஷுவர் காலி. செங்கோட்டையன் ஈரோடுல வந்து ஒரு கிரவுட் புல்லர், செங்கோட்டையனுக்கு ஒரு ஈரோடுல செல்வாக்கு இருக்குன்னு இது மூலமாக சொல்ல விரும்புகிறாரா? ஈரோடு அதிமுக செங்கோட்டையன் தான். ஜெயலலிதாவே அதுக்கு எதிராக நம்ம நிறைய பேர் போட்டு, சசிகலா ஜெயலலிதா கம்பைண்டா நிறைய பேரை போட்டு செங்கோட்டையனை இது பண்ண நினைக்கும் போது கூட செங்கோட்டையனை யாரும் அந்த இடத்துக்குள்ள அசிக்க முடியல. ஏன்னா சரி, இப்ப ஈரோட்ல அதிமுக காலின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. சோ இந்த ரியாலிட்டி எடப்பாடிக்கு தெரியலையா என்ன? ஈரோட்ல காலி மட்டும் இல்ல, அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சசிகலா தினகரன் போனதுல 7% காலி. அதே மாதிரி நீங்க வந்து எடப்பாடி சிஎம் சொல்லுங்கன்னு அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. அதான நியாயம். அதுதான் சார் நியாயம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தானே சார் மேஜர் பார்ட்னர். கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தானே சார் இருக்கு. அவர் முதல்வர் வேட்பாளர் இல்லாம வேற யார சார் முதல்வர் வேட்பாளரா போட முடியும்? எங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது, அவ்வளவுதான். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தாமரை. சார், செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வேண்டும், சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும், மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ரீதியில் செயல்பட வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் நீக்காம மற்ற எல்லா கட்சி பொறுப்புல இருந்தும் நீக்கி இருக்காரு. நான் இப்போதும் ஒருங்கிணைப்புக்கு தயார் கிடையாது, பிரிந்து போனவர்கள் தான் என்கின்ற மைண்ட் செட் எடப்பாடி இருக்காரு. இந்த அதிமுக நடக்கக்கூடிய இந்த மூவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன சார்? ஓபிஎஸ் இரட்டை தலைமைங்கிறத மாற்றி ஒற்றை தலைமை ஆக்குனதுல 13% அதிமுக வாக்கு காலி ஆயிட்டு. நம்ம ஆரம்பத்தில இருந்து பார்க்கணும்னா, ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சசிகலாவையும் தினகரனையும் நீக்கினதிலேயே 7% வாக்கு காலி ஆயிட்டு. ஓபிஎஸ் பயன்படுத்தி 10.5 கற்பூர் கூட்டம் வேலையாத்திர, அருந்ததியர் சமூக சகோதரர் எல்முருகன் தலைவர், தென் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம், இடியை பயன்படுத்தி அதிமுக அமைச்சர்கள் 5000 2000 வரை பணம் கொடுக்க அலோவ் பண்ணது எல்லாம் சேர்ந்து டிடிவி தினகரன் சசிகலா நீக்கத்தோட டேமேஜை கண்ட்ரோல் பண்ணாலும், சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழி. நம்ம மாறுபட்ட கருத்து இருக்கிறோம், நம்ம நெகட்டிவாக தான் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம மறுக்க வரல. நடராஜன் ஐயா ஓட டெமாகக் வேலைக்கு பதிலடி தான் நம்ம பண்ணணும், அதில் நம்ம காம்ப்ரமைஸும் ஆகலை. பட் அவங்களோட ஸ்டேச்சர் உயர்வுங்கிறத நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டா நம்ம தவறு. அதே மாதிரி தினகரன் கமாண்ட் பண்ணவர், சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர், பொருளாளராக இருந்தவர், அடுத்த வாரிசாட்டு கருதப்பட்டவர், இவங்கெல்லாம் போனது வந்து 7% பாதிக்கப்பட்டது. இந்த 7% பாதிப்போடு அது நிற்கிறதுக்கு காரணம் ஓபிஎஸ் தான். வாலாட்டும் கேடைய மாட்டு இருந்தார் ஓபிஎஸ். அதற்கு பிறகு ஒற்றை தலைமை ஆகணும்னு கட்சியை முழுக்க தான் கிராப் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி கிராப் பண்ணதுக்கு அவர் முயற்சி பண்ணி போகும்போது ஓபிஎஸ் அவர் நீக்கிறாரு, ஒற்றை தலைமையா வர்றாரு. அதுக்கு வந்து 13% ஓட்டு காலி ஆயிட்டு. அப்ப 20% அதிமுக ஓட்டு காலியானது தினகரனாலையும் ஓபிஎஸ் ஆலையும். தினகரன் நீக்கத்துல 7% காலி ஆயிட்டு. கிட்டனா சசிகலாவும் இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த இடத்த நம்ம
குறைச்சி மதிப்பிடாண்டாம். அவங்க பெரிய ஆளுங்கிறனால தான் மோடிக்கிட்டே அவங்கள கிராக் டவுன் பண்ணணுங்கிறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு வர அந்த சிபிஐ அதெல்லாம் போயிட்டு இருக்குது, அது வேற விஷயம். ஸோ அவங்களுக்குள்ள செல்வாக்கு வளையத்தும் ஸ்டாச்சரும் ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிறதும் அதையும் நாம குறைச்சி மதிப்பிட்டு என்னைக்குமே செயல்பட்டது கிடையாது. ஸோ அது 7% காலி பண்ணிட்டு ஓபிஎஸ் பரதனா இருந்தவர், ஜெயலலிதாவோட விசுவாசியா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு மறுபதிப்பா அவங்கள மக்கள் பார்த்தாங்க, ஜெயலலிதாவுக்கு வாரிசா மக்கள் நினைச்சாங்க. ஜெயலலிதா இறந்த டைம்ல திருப்பூர்ல ஒரு விளாள கவுண்டர் இளைஞரே ஒரு நடுத்தர வயது உள்ளவரே சொன்னாரு, ஒண்ணு என்மேல் அடுத்தால கருணாதிக்கமா வருவான், அல்லது அந்த குங்குமப்பட்டு வச்சிருக்கான்ல ஜெயலலிதாவுக்கு ஆளு அவன் தான் வருவான், ஓபிஎஸ் தான் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசுங்கிற இமேஜ் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஓபிஎஸ் தானே அவங்க பார்த்தாங்க. ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும், அதற்கு பிறகு இரட்டைத்தலைமையிலிருந்து இபிஎஸ் ஆல நீக்கப்பட்டதும் 13% வாக்கு அதிமுகவுக்கு அடி. 1-2 இல்ல, 13% வாக்கு. ஆனாலும் ஓபிஎஸ் ஆலையோ டிடிவி ஆலையோ ஜெயிக்க முடியலையே. 20% வாக்கு அவங்களால போயிடுச்சுங்கிறீங்க, ஆனாலும் அவங்க 2 பேராலையும் ஜெயிக்க முடியலையே சார். உண்மை தாமரை, உண்மை. அதே தான் இப்பவும் சொல்ல வர்றேன். செங்கோட்டையனாலையும் மீதி 20%த்துல பெரும் பகுதி போயிடும், அந்த உயிர் போயிடும். செங்கோட்டையன் சாதாரண ஆள் இல்ல. எம்ஜிஆர் காலத்திலே கோவை செழியன் அவர் கொஞ்சம் காஸ்ட் ஜாதி இதா செயல்படுவார். அம்பாசங்கர் அறிக்கையிலே அம்பாசங்கர் வன்னியர், அதனால விளாள கவுண்டரை குறைச்சிக்கிட்டு நாடார அதிகமா எண்ணிக்கை காட்டுறாருன்னு அம்பாசங்கருக்கு மேல குற்றச்சாட்டு சொன்னவர் கோவை செழியன். ஸோ தமிழ் தேசியமும் உண்டு அவர்கிட்ட, தமிழ் தேசியவாதி தான். பட் எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு போர்க்குடி தூக்குன போது எம்ஜிஆருக்கே அன்னைக்கு ப்ரொடெக்டரா நின்று எம்ஜிஆருக்கு ஆதரவா கூட்டங்களை நடத்தினவர் செங்கோட்டையன். எல்லாத்துக்கும் மேல 1989ஆம் ஆண்டு ஐயா மூப்பனார் எதிர்கட்சி தலைவராக வருவார்னு நாடார்கள் எல்லாம் காமராஜ் ஆட்சிங்கிறதுக்கு மூப்பனாருக்கு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதிக சீட்டு கொடுத்து மூப்பனார் தான் எதிர்கட்சி தலைவராக வருவார், கலைஞருக்கு போட்டியான்னு வந்த சூழ்நிலையில ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வை கொடுத்தது, ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவராக்குனது செங்கோட்டையன். ஈரோடு மாவட்டத்தில் அதிக தொகுதிகளை முத்துசாமியை மீறி இவர் மொடக்குடி சுப்புலட்சுமி, கணேசமூர்த்தி இவங்களை மீறி செங்கோட்டையன் ஜெயித்து கொடுத்ததுனால தான் ஜெயலலிதாவே எதிர்கட்சி தலைவராக வந்தார். இப்ப செங்கோட்டையன் நீக்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுக காலி, அது இப்பவே தெரியுது உங்களுக்கு. ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய கட்சி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். ஷுவர் காலி. செங்கோட்டையன் ஈரோடுல ஒரு கிரவுட் புல்லர், செங்கோட்டையனுக்கு ஒரு ஈரோடுல செல்வாக்கு இருக்குன்னு இது மூலமாக சொல்ல விரும்புகிறாரா? ஈரோடு அதிமுக செங்கோட்டையன் தான். ஜெயலலிதாவே அதுக்கு எதிராக முன்னம நிறைய பேர் போட்டு, சசிகலா ஜெயலலிதா கம்பைண்டா நிறைய பேரை போட்டு செங்கோட்டையனை இது பண்ண நினைக்கும் போது கூட செங்கோட்டையனை யாரும் அந்த இடத்துக்குள்ள அசைக்க முடியல. ஏன்னா சிந்த ரவிச்சந்திரன் ரொம்ப எஃபெக்டிவா செயல்பட்டார். சிந்த ரவிச்சந்திரன் சசிகலா தான் அவரை மாவட்ட செயலாளராக போட்டது, ஜெயலலிதா சசிகலா மூலமா. சரி, இப்ப ஈரோட்ல அதிமுக காலின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. சோ இந்த ரியாலிட்டி எடப்பாடிக்கு தெரியலையா என்ன? ஈரோட்ல காலி மட்டும் இல்ல, அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சசிகலா தினகரன் போனதுல 7% காலி, ஓபிஎஸ் போனதுல 13% காலி. இப்போ செங்கோட்டையன் கட்சி பதவி முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அதுல இந்த மீதி 20ல ஒரு 7-8 காலி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எடப்பாடிக்கு நிலைமை 12% போயிருவார் அதிமுக. நான் கழிஞ்ச இடம் 15% நிறுத்துவேன்னு சொன்னேன், ஓப்பனா தான் சொன்னேன், மறைஞ்சிருந்தாலும் நான் ஒன்றும் சொல்லல, அது வெளிப்படையாக தான் நான் சொன்னேன், ஓப்பனாக தான் டிக்ளேர் பண்ணேன். 3 நாடார் தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வைப்பேன். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 டெபாசிட் இழக்க வைப்பேன். டெபாசிட் இழக்க வச்சேன். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். 15% நிறுத்தோன்னு சொன்னேன். 20% போயிட்டாரு. காரணம் 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்தனால வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. இப்ப பாருங்க, அவரை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறது யாரு பாரு, எல்லாம் வன்னியர் தலைவர்கள் தான். 10.5க்காக நிற்கிறாங்க, வன்னியருக்கு சேட்டு ஆனதுனால நிற்கிறாங்க. அவங்க தப்பு இல்லை. நமக்கு நீங்க அநீதி அழைச்சிட்டீங்க. செங்கோட்டையனும் சிபி சண்முகமும் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், குட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குலமிவர், ஆண்டிப்பண்டம், ஜங்கம் 10% இருப்பாங்க. ரெட்டலைன்னு சொல்லி இவங்களுக்கு அதிகாரத்துக்காக நீங்க ஏமாறாதீங்கன்னு இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம இதை சொல்லும் போது நமக்கு தந்தாரியா அவருன்னு அந்த வன்னியர்களை நிற்கிறல தப்பு இல்லை. ஸோ 10.5யும் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் அது தெளிவா தெரியும். அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் தூத்துக்குடி வடக்கு பகுதியிலாலும் சரி, இது தென்காசி தொகுதியிலனாலும் சரி, தேனிக்குள்ள கிடைச்ச கொஞ்சம் ஓட்டு எங்க இருந்தனாலும் சரி, தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிங்கும் போது நம்ம குறி வச்ச மாதிரி 15%க்குள்ள நிற்காம 20க்கு போனது காரணம் இந்த 10.5ல வன்னியர்கள் பெருந்தலைவராட்ட ஆனதும் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரத்துல போட்டதுதான் காரணம். இப்போ செங்கோட்டையன் பிளவு இந்த அடிப்படை இந்த
ஜாதி 2 ஜாதி ஆதரவு, வன்னியர் ஆதரவு, வெள்ளாள கவுண்டர் ஆதரவு தாண்டி அடிப்படை ரெட்டை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு ஆதரவு இருக்கும்ல, ஆமா, அதையும் காலி பண்ணிடும். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, லாயலிஸ்டா இருந்திருக்காரு, அம்மையார் அவர்களுக்கு லாயலிஸ்டா இருந்திருக்காரு. இதன் காரணமாக அந்த ஒரு கோர் ஓட் பேங்க்ல கொஞ்சம் சேதாரம் வருங்கிறீங்க. வெள்ளாளர் கவுண்டர் அந்த ஓட் பேங்க்லயே செங்கோட்டையன் நீக்கம் இது கொஞ்சம் எதுவும் சேதாரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஆகும். ஒரு சிலர் நான் விசாரிச்சதுல திருப்பூர்லயும் கொஞ்சம் தாக்கம் இருக்குங்கிறாங்க. ஈரோடுக்குள்ள கண்டிப்பா இருக்கும், திருப்பூர்லயும் தாக்கம் இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சார், அதான் வைத்த கெடு அப்படியே தான் இருக்கு. அப்படி செய்யவில்லை என்றால் அந்த ஒருங்கிணைப்பு பணியை நாங்க செய்வோம்ங்கிறதுல செங்கோட்டையனுமே ரொம்ப உறுதியா இருக்காரு. என்ன செங்கோட்டையனுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? செங்கோட்டையனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் சொல்றது நாளைக்கு கரெக்டா இருக்குன்னு கருதக்கூடியவன். ஒரு சீட்டு எடப்பாடிக்கு வராதுங்கிறது சரியாச்சு. நாடார் தொகுதியில் டெபாசிட் இழக்க வைப்போன்னு சொல்லி அடிச்சு காட்டணும். சரி, 20% நிறுத்தம்னு சொன்னோம், 20 வந்துட்டாருங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த இடத்துக்குள்ள எங்களோட இதையும் தாண்டி 5% போயிட்டாருன்னு தெரியுது. இப்போ செங்கோட்டையன் நீக்கத்துல அந்த கட்சிக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் 2 ஜாதி அவரை பேக் பண்றதுல தப்பு இல்லை. வெள்ளாள கவுண்டரும் வன்னியரும் கொஞ்சம் நஞ்சம் மற்ற ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் எம்ஜிஆர் ரெட்டையில ஜெயலலிதா இருக்கவங்களும் போயிருவாங்க. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். பட் இந்த செங்கோட்டையனோட தாக்கம் எந்த அளவு போகுங்கிறது அவர் 5 பேரை சொல்றாரு இல்லையா? ஆமா, செங்கோட்டையன் 5 பேரை சொல்றாரு. அவங்க ரெட்டையிலே நின்னுருவோம், வருதோ போகுதோன்னு நிக்கிறாங்களா, செங்கோட்டையன் சொல்றது சரிதான் உண்மையை சொல்ல வராங்களாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சார் ஒரு 6 பேர் எடப்பாடியை போய் பார்த்தாங்க. அதுல செங்கோட்டையன் ஒருவர். அந்த 5 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். அதை ஏன் செங்கோட்டையன் மட்டும் தள்ளி விட்டாங்க? செங்கோட்டையன் தான் சீனியர், எம்ஜிஆர் காலத்து ஆளு. ஜெயலலிதாவுக்கு காலத்துல கண்ணப்பன் சசிகலா, அது போன பிறகு செங்கோட்டையன் சசிகலா தான் மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில தமிழ்நாடு ஃபுல்லா அபிமானம் கொண்டவராக இருந்தாரு. ஜாதி கடந்து பார்க்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாரு. ஸோ அவர் அதை முன்னெடுக்க தான் சரியா இருக்கும். பட் 5 பேரும் உண்மையிலே இருக்காங்களாங்கிறது எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. ஓகே, 5 பேரும் எடப்பாடி கூட இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு அந்த போர் நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸோட போர் 13% காலி பண்ண மாதிரி செங்கோட்டையனுக்கு போர் ஒரு சில சதவீத வாக்குகளை காலி பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறது எடப்பாடிக்குன்னு போயிடும். ஓகே, என்னோட கருத்து என்னன்னா அதிமுக எடப்பாடி தான். ஆமா, அதிமுக பலகீனப்படும். பட் அதிமுக எடப்பாடி தான். ஓகே சார். சார் குறிப்பாக தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாரையுமே சேர்க்க வேணும்ங்கிறது ஒரு பாஜகவுடைய மைண்ட் செட். கட்சிக்குள்ள சேர்க்கணும் அல்லது கூட்டணிக்குள்ளார சேர்க்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட். இப்போ செங்கோட்டையனும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னா செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்ல பாஜக தலைமைக்கும் எடப்பாடி செக் வச்சிருக்காரு நாம எடுத்துக்கலாமா? எங்க அது தெள்ள தெளிவா டிடிவி தினகரன் அரசியல் அறிவில்லாம பேசாதீங்கன்னு சொல்றதான் கரெக்டுங்க. எங்க அப்படின்னா தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எங்க பிரதமர் மோடி வரும்போது வரவேற்கிறதுக்கும் வழியனுப்பதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. பாஜக இந்த வேலையை பாக்குதுன்னா அவங்க 2 பேரும் எப்படிங்க புறக்கணிச்சது? சார் சென்ட்ரல் பிஜேபி அப்படி நினைக்குது, ஆனா ஸ்டேட்ல அவங்க இப்படி நினைக்கிறாங்க நாம எடுத்துக்க முடியாது. ஸ்டேட்ல யார் நினைக்கிறா? நயினார் நாடகம் போடுறாருன்னு டிடிவி சொல்றாரு. ஆமா, அப்ப பின்ன என்ன இருக்கு அதுல? நான் சமரசம் பேசணும்னு சொன்னாருன்னா நயினார் சொன்ன சமரசனத்தை அவுட் ரைட்டா டிடிவி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப எப்படி செங்கோட்டையன் பின்னாடி பிஜேபின்னு சொல்லிட முடியும்? இல்ல சார், செங்கோட்டையனுக்கு பின்னாடி அந்த பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் பாஜகவுக்கும் இருக்கு. கட்சிக்குள்ள கூட வேண்டாம், கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கணுங்கிற ஆசை பிஜேபிக்கு இருக்கு. இதையே தான் செங்கோட்டையனும் இன்னொரு வகையில சொல்ல வராரு. அதுக்கு எடப்பாடி செக் வச்சிருக்காரு, செங்கோட்டையனுக்கும் செக் வச்சிருக்காரு, பாஜகவுக்கும் செக் வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? எங்க பாஜக தான் தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு கொடுக்கலையா பிரதமர்? அங்க ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழியை அனுப்புறாரு, எடப்பாடிக்கு தம்பித்துறைக்கு மதிக்கலையே, ஒரு மெம்பரா தானே காட்டுறாரு. நான் தரவுகளை வச்சு தானங்க சொல்றேன். ஓகே, தரவுகளை வச்சு பேசு, நீ தரவுகளை வச்சு விஷயங்களை பேசுங்க. இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார சசிகலாவையும் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. சோ செங்கோட்டையனும் இதே தான் வலியுறுத்துறாரு. நீங்க கூட்டணிக்குள்ளார இல்ல கட்சிக்குள்ளார சேர்த்துக்கோங்கிறாரு. ஒரே நேரத்துல எடப்பாடி பாஜகவுக்கும் செக் வச்சிருக்காரு, செங்கோட்டையனுக்கும் செக் வச்சிருக்காரு, நாம எடுத்துக்கலாமா? இப்போ சசிகலா அம்மையார் சம்பந்தமா ஒரு சிபிஐ எஃப்ஐஆர் இதெல்லாம் நயனாரா பண்றாரு சகோதரர், அவர் அப்படி செய்வாரா? என்னங்க நீங்க ஒரு தரவுகள் ஒண்ணு மாதிரி இருக்கும்போது தரவுகளுக்கு எதிராட்டே இங்க தமிழ் மண்ணில் ஊடகவியலாளர்ங்கிறவங்க குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மக்களையும் அந்த இடத்துக்குள்ள ஃபூல் ஆக்குறீங்க. எதுனாலும் ஒரு
தரவுகளோட பேசுங்க. நான் தானே சொன்னேன் 2021 மதிப்புக்குரிய சத்யன் குருமூர்த்தி மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். அவர் சொன்னார் சாக்கடை ஜலம்னாலும் வீடு திருப்பி எறியும் போது அதை பயன்படுத்தினார். நான் தான் சொன்னேன் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன். யார் சொன்னது? நடந்தது. இல கணேசன்ஜி சொன்னார், எச் ராஜா சகோதரர் சொன்னார். மதிப்புக்கும் மரியாதைக்குரியவங்க, அதெல்லாம் வேற விஷயம். எங்களோட பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். யார் சொன்னது? நடந்தது. அது வரை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருந்தீங்க? சசிகலாவை பிஜேபி முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க போறாங்கலாம் பேசிட்டு இருந்தீங்க. நான் அன்னைக்கு சொன்னது தானே 2021 சரியாச்சு. இன்னைக்கும் இந்த 2-3 சம்பவங்களை என்னோட கருத்தை தானே பிரதிபலிக்குது. நீங்க பாஜக என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா பன்னீரையும் தினகரனையும் அதுல உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மோடியை சந்திக்க வச்சிருக்கணும். ஏன் சந்திக்க வைக்கல? அப்பனா சென்ட்ரல் பிஜேபியே பன்னீரையும் தினகரனையும் நமக்கு வேணாம்னு நினைக்கிறாங்களா? இல்லாட்டில எடப்பாடி அழுத்தம் கொடுத்திருக்காரா? என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே எடப்பாடி அழுத்தம் கொடுத்துருக்காருன்னா என் கனிமொழி அனுப்பிக்கிட்டு எடப்பாடியை காக்காசுக்கும் மதிக்காம செயல்படுறாங்க. எடப்பாடி வேற வழி இல்லாம இங்க வந்திருக்காருங்க. மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு அச்சப்பட்டு வந்திருக்காருங்க. அச்சப்படுறாரு ரவீந்திரன் துரைசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி. சசிகலா விஷயத்துல இவன் டீம் தான் நம்மளை காப்பாத்திச்சு. சத்யன் குருமூர்த்தி தூக்கி போட போகும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி நீங்க தூக்கி போட்டுறனா எல்லாரும் சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்கன்னு காப்பாத்தி விட்டான் ரவீந்திரன் துரைசாமி டீம். நான் மட்டும் இல்ல, என் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து தான் காப்பாத்தி விட்டோம். அதே மாதிரி அவருக்கு தெரியும் கடைசி கட்டத்துல யாரால சசிகலாவை அவாய்ட் பண்ணாருன்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு அவரு என்டிஏக்குள்ள வந்திருக்காருன்னா 18 அண்ணாமலை 18 சாதாரண 18 அல்ல. கேப்டன் விஜயகாந்த் இல்லாம, அண்ணன் வைகோ இல்லாம, கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் இல்லாம, ஈஸ்வரன் அண்ணன்லாம் 2% வாக்கெடுத்து செல்வாக்குள்ளவர். கொங்குல அன்னைக்கு நல்லா வாக்கெடுத்தவர் தான் ஈஸ்வரன் அண்ணன். அவர் இல்லாம அண்ணாமலை 18% வந்திருக்கிறாருன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் 5% தான் வித்தியாசம். தன்னோட கெப்பாசிட்டியோட பல இடங்கள்ல எடப்பாடி 3ஆவது தள்ளிட்டாரு அண்ணாமலை. அதே அண்ணாமலை தான் சார் இன்னைக்கு எடப்பாடி முதல்வராகணும்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் பேச விட்டுட்டு உன் கருத்தை நீ சொல்லு, நான் மறுக்க வரல. தரவுகளுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் தாமரை யாருனாலும். அதே அண்ணாமலை சீமன் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா தமிழ்நாட்டுல 150-160 இடத்துக்கு கீழே 3ஆவது பேர் பயந்து அண்ணாமலை பிளஸ் சீமான் காம்பினேஷன் ரவி ஆர்டி டீம் பிஎம்ஓ மூலமா நடத்திடுவாங்க பயந்து பிஜேபிக்குள்ள வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நாங்க தரவு இல்லாம பேச மாட்டாங்க. நடந்த விஷயத்துல எவனும் மறுத்து பேச முடியாது. இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் ஃபெல்லோஸ் தவிர நடந்த விஷயத்துல எவனும் மறுத்து பேச முடியாது. நடக்கிற விஷயத்துல இப்படி ஒன்ன அண்ணாமலை உருவாக்குனாரு. சீமா அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. சீமா அண்ணன் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் ரேடிக்கல் லீடர்ஸை ஸ்ரீலங்காவில் தூக்கி விட்ட மாதிரி சீமா அண்ணன் ஹெல்ப் பண்ணி விட போறாங்க. அது இதுன்னு சீமானுக்கு ஆதரவா அண்ணாமலை கருத்துக்களை சொன்னாரு. மிரண்டு போய் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம ஒரு 160 தொகுதியில 3ஆவது பேர் மிரண்டு போய் பிஜேபிக்குள்ள வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எங்க அவரு 2006லயும் கூட்டணி கிடையாது, 2026லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் எங்க பிஜேபிக்குள்ள வரணும்? 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு சொன்னவர் எங்க வரணும்? அண்ணாமலை 3ஆவது இடத்துக்கு தள்ளிடுவாருன்னு 2ஆவது இடத்தை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தார். இதான் உண்மைங்க. நான் தரவுகளோட ஆதாரத்தோட சொல்றேன். ஓகே சார். அதே அண்ணாமலை சமீபத்துல எடப்பாடி முதல்வராகணும்னு சொல்லியிருக்காரு. அதே 5% வித்தியாசம் வச்சிருக்கிற அண்ணாமலை தானே சொல்லியிருக்காரு. அதே 18% வாங்கின அண்ணாமலை ஏன் எடப்பாடி முதல்வராகணும்னு சொல்லணும்? உண்மை தாமரை அந்த இடத்துக்குள்ள எங்களுக்கு பயந்து பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் பண்ணவர் ஆர்டி டீமுக்கு பயந்து உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்ததும் 20 அவர்கிட்ட இருக்குது, எடப்பாடி கிட்ட 20 இருக்கு. 20 8 விட மேலுன்னு அண்ணாமலையை மாத்தி கொடுத்துட்டாங்க கட்சி. ஏன்னா அகில இந்திய அளவுல ஆன்டி மோடியை அதிகரிக்கணும்னு கம்யூனிஸ்ட் சொல்லும் போது ப்ரோ மோடியா எடப்பாடி வரும்போது அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. அவரு 20% உள்ள வரும்போது 20% அந்த இடத்துக்குள்ள முடிவெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏவை பலப்படுத்தணும். ஆனா பலவீனம் ஆகிக்கிட்டே இல்ல சார் இருக்கு. ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவி வெளியே போயிட்டாரு. இது என்டிஏ கூட்டணிக்கு பலவீனம் கிடையாதா? ஏன் என்டிஏ கூட்டணியை ஒரு ஒற்றுமைப்படுத்துவதில் தமிழ்நாடு பாஜக ரொம்ப சிறப்பா செய்யலையா? நைனார தான் குற்றம் சாட்டு வைக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள். இதை பற்றி உங்க பார்வை என்ன சார்? இது டிடிவி லீடர் ரெட்டையிலையும் உதயசூரியன் குக்கர்ல வச்சு அவிச்சவர். உதயசூரியன்லாம் அவிக்க முடியாது, ஆனா உதயசூரியனே அவிச்சவர். குக்கர் டெபாசிட்டே வாங்கல. ஆர்கே நகர் 5ஆவது இடத்துக்கு போனாங்க. எஸ், 3ஆவது இடத்துக்கு போனாங்க, 13% ஓட்டு. அவர் ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தவர், சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர், அவர் ஒரு வாக்கு பலத்தை நிரூபிச்சவர். ஓபிஎஸ் அவர்
இரட்டை தலைமையில ஒருத்தரா இருந்தவர். அவர் போனதுனால இன்னைக்கு திருநெல்வேலி டெபாசிட் போயிட்டு, மனோஜ் பாண்டியன் 30% மேல எடுத்த திருநெல்வேலியில டெபாசிட் போயிட்டு, நயினார் 30க்கு மேல எடுத்த ராமநாதபுரத்துல டெபாசிட் போயிட்டு, ரவீந்திரநாத் குமார் ஜெயித்த தேனியில டெபாசிட் போயிட்டு. ஸோ சவுத்துல தினகரன் பிளஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுகவை வந்து டெபாசிட் இழக்க வச்சுட்டு, இது நீங்க பார்லிமெண்ட் அசம்பிளிலாம் நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குன்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்க பாக்குறீங்க. நாம் தமிழர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன கட்சி, அந்த கட்சிகளை 4வது போயிட்டு, புதுச்சேரியில நாம் தமிழர் கீழே போயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக. ஓகே, இப்போ இதுல போக்கஸ் வந்து அப்பர் சவுத்துல ஒரு 50, அப்பர் சவுத் அண்ட் டீப் சவுத்தில் ஒரு 50 தொகுதி, டெல்டாவில் ஒரு 15 தொகுதி, பரவலா ஒரு 70 தொகுதிகளில் முக்குலத்தோர் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதியில் ஓபிஎஸ் டிடிவி இல்லாமல் எப்படி திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்க முடியும்? நிச்சயமா கொடுக்க முடியாதுதான். என்டிஏவால கொடுக்க முடியாது. பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, ஆமா, அரசியல் ஆர்வம் உள்ள ஜாதி, அவங்க பக்கத்தில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை திரட்டி அரசியல் செய்யக்கூடிய ஒரு சமூகம். ஃபேக்ட், நம்ம சசிகலாவை எதிர்த்ததுங்கிறது, நடராஜனை எதிர்த்துங்கிற வேறங்கிறது டெமாகக். ஒரு கருத்தியலுக்கு எதிராக இன்னொரு கருத்தியலை கொண்டு அடிக்கிறது. ஒரு கல்லுக்கு எதிராக 2 கல்லுன்னா வன்முறை இல்லை, அந்த கருத்து அவங்க செயல்பாடு அதுக்கு தக்கன நம்ம பண்ணதுங்கிறது வேற. பட் அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டிங்கிறத நிச்சயமா நம்ம மறுத்து பேச முடியாது. 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஐயா நடராஜன் வைக்காத போது இவர் இப்படிப்பட்டவருங்கிறத நம்ம மோடிக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்றது நம்ம கடமையா இருக்குது. பட் அந்த சமூகம் வந்து பொலிட்டிக்கலி பெரிய வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க பவர்ஃபுல்ங்கிறதும் இன்னைக்கு அவங்க ஓபிஎஸ் மூலமாட்டும் டிடிவி கூட நிற்காங்கிறது வந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. அப்போ இவங்க இல்லாம எப்படி திமுக அணிக்கு வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியாதுதான். ஒரு 70-80 தொகுதிக்குள்ள எப்படி ஃபைட்டை கொடுக்க முடியும்? நிச்சயம் கஷ்டம்தான். இந்த ரியாலிட்டி வந்து பாஜகவுக்கு புரியலையா? ஏன் வந்து இவங்க 2 பேரும் போவதற்கு காரணமா இருந்தாங்க? பாஜக இன்னும் சீட் ஷேரிங்கே முடியலையே. எடப்பாடி கூட ஷீட் ஷேரிங் அப்படி இருக்கட்டும், ஷீட் ஷேரிங் கூட அப்புறம் இருக்கட்டும் சார். ஆனா ஓபிஎஸ் டிடிவி உள்ள இருந்திருந்தா ஒரு 70 தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும். அந்த ரியாலிட்டி ஏன் வந்து இவங்களுக்கு புரியல? குறிப்பாக நான் கட்சியில மட்டும் இல்ல, கூட்டணிக்குள்ளேயே வந்து ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, டிடிவி இருக்கக்கூடாதுன்னு வந்து கமாண்ட் பண்றாரா எடப்பாடி பாஜகவை? எடப்பாடி கமாண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல வந்தாரு. அண்ணாமலை சீமான முன்னிறுத்தி இவரை 160 தொகுதியில 3வது தள்ளி வராங்க. அச்சத்துல எல்லாம் உள்ள வந்தாரு. கூட்டணிக்கு சேர்ந்த பிறகு சொல்றேன் சார், கட்சிக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது, கூட்டணிக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொன்னதன் காரணமா தான் நயினார் வந்து இவங்க 2 பேரையும் புறக்கணிச்சாரா? இது ஒரு தேரின்னா செங்கோட்டையனை பாஜக தான் தூண்டி விடுது, இவர் இது பண்றாருங்க. அந்த தேரி எப்படி கரெக்ட் ஆகும்? பாஜக தான் 70-75 தொகுதிக்கு மேல டிசைடிங் ஃபேக்டரா திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கிறதுக்கு தேவையான கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர், அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவான 2 ஒரு வேண்டான்னு சொல்லும் போது செங்கோட்டையனை தூண்டி விட்டு இணைப்புன்னு பேச வைக்காங்கிறது எப்படி பொலிட்டிக்கல் லாஜிக் ஆகும்? என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்டேன். அதுல எல்லாரும் இதை டங்குன்னு ஆடுறாங்களே பாஜக செங்கோட்டையனுக்கு பின்னாடின்னு. அப்படின்னா ஒரு 70-80 தொகுதியில திமுகவுக்கு ஃபைட்டே வேண்டான்னு பன்னீர் தினகரனை ஒதுக்கி விடுறது எப்படி நியாயம்? எப்படி சரியா இருக்க முடியும்? சரியான பார்வையா இருக்க முடியும்? இதுக்கு முரண்பாடா? நான் வந்து செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்கன்னு சொல்லல. திமுகவுக்கு வலிமையான ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்படி 2 பேரையும் வந்து பாஜக கை கழுவிருச்சு. இதுக்கு என்ன காரணம் தான் நான் கேட்கிறேன். நான் வந்து செங்கோட்டையனை பாஜக இயக்குது நான் வந்து ஒருபோதும் சொல்லவே இல்லை. இந்த இன்டர்வியூல நான் வந்து ஒருபோதும் சொல்லவே இல்லை. வெளியில பல பேரும் சொல்லியிருக்கலாம். என்னுடைய கருத்து அது கிடையாது. ஏன் வந்து 70 தொகுதிகளில் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஏன் இவங்க 2 பேரையும் பாஜக வந்து கை கழுவிட்டாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அண்ணாமலை இருக்காரா? அது காலம்தான் உணர்த்தணும். ஓபிஎஸ் வந்து என்டிஏ விட்டு விலகிட்டாரு. ஆமா, டிடிவி வந்து என்டிஏ விட்டு விலகிட்டாரு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி அவங்க எடுத்த ஓட்டு குறைவா இருந்தாலும் அவங்களோட அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம், அவங்களோட தாக்கம் வந்து பெருசுங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும். அது 2024 என்டிஏ ஓட்டே அண்ணாமலை என்ன சொல்லி எடுத்தாருன்னா 24% அதிமுகவே தினகரன் ஓபிஎஸ் கிட்ட வந்துருங்கிறத சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தாருன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய அவங்க பெரிய ஒரு சக்தியா தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற என்னோட பொலிட்டிக்ஸ்குள்ள தான் டெல்லி பாஜக தலைமையும் தமிழ்நாட்டு அரசியலை பாக்குறாங்கன்னு கருதுறேன். ஓகே சார், டிடிவி தினகரன் நாங்க கூட்டணி விட்டு போவதற்கு காரணமே நயினார் தான் அப்படிங்கிறாரு. ஏன் வந்து நயினாரை வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் டிடிவி தினகரன் அவர்கள்? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? டிடிவி நயினாரை சாஃப்ட் டார்கெட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. நயினார் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். ஆமா,
கட்சி அவரை கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டணி 2 தடவை சீட் ஷேரிங்ல உடஞ்சிடுச்சு. கூட்டணி இன்டாக்டா போறதுக்காக கட்சி அவருக்கு பண்ணிச்சிருக்கிறாங்க. அவரு அந்த இதை தான் பண்றாரு. பட் நயினார் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் நயினார் வந்து கொஞ்சம் எக்ஸ்டீடிங் த லிமிட்னு கருதுறேன். என்ன சார் அந்த 2 ஸ்டெப்? யாங்கிட்ட கேட்டிருந்தா நான் பன்னீருக்கு வந்து அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னது எக்ஸ்டீடிங் த லிமிட். ஒண்ணு. பட் அவரை எதுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாரோ அந்த கடமையை சரியா தான் பண்றாரு. பட் இது ஒண்ணு. 2வது நான் சமரசம் பேச போறேன்னு சொன்னது அதுவும் வந்து தினகரனை எரிச்சல் படுத்திட்டு. ஓகே. ஸோ அந்த 2ஐயும் வச்சு தினகரன் அடிக்கிறாரு. ஓகே. அது ஓகே சாஃப்ட் டார்கெட்னு நயினார் நாகேந்திரனை தினகரன் இது பண்றாரு. அரசியல் அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே. எடுத்த எடுப்புல பெரியவங்களை பகிச்சாங்கன்னா அதுக்குள்ள சக்தி அவங்களுக்கு கிடையாது. நயினார் நாகேந்திரனை பகிக்கிற சக்தி இருக்குன்னு சொல்லி நயினார் நாகேந்திரனை மையமா வச்சு டிடிவி அதில் விளையாடுறாரு. எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் பட்சத்துல எங்களால எப்படி அந்த கூட்டணிக்குள்ளார தொடர முடியுங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்காரு. கண்டிப்பா சரிதானே. அதிமுகவுக்குள்ள நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லும் போது இவங்களை சேருங்கன்னு அமித்ஷா தலையிட முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து எடப்பாடி சிஎம் சொல்லுங்கன்னு அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. அதான நியாயம். அதுதான் சார் நியாயம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தானே சார் மேஜர் பார்ட்னர். கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தானே சார் இருக்கு. அவர் முதல்வர் வேட்பாளர் இல்லாம வேற யார சார் முதல்வர் வேட்பாளரா போட முடியும்? எங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் யாரு வரணும்? டிடிவி தினகரன் வரணுமா இல்ல ஓபிஎஸ் வரணுமா? என்னதான் வந்து அவங்க 2 பேர் சொல்ல வராங்க விரும்புறாங்க. எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. அவ்வளவுதான். அது அவங்க உரிமை இல்லையா அப்படி சொல்றதுக்கு? அப்புறம் யாருதான் சார் அதிமுக முதல்வர் வேட்பாளர்? யார் இருந்தா அவங்க 2 பேரும் ஏத்துப்பாங்க? என்டிஏக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான். அன்னைக்கு சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரலாம். சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்தா என் போன்றவர்கள் அண்ணாமலை மூலமா சீமானை கன்வின்ஸ் பண்ணி சீமானே சிஎம் கேண்டிடேட்டா வரதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். சார் சீட் ஷேரிங்கே அப்புறம் இருக்கட்டும் சார். என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தணும்னா பிரிந்து போனவர்களை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல யாரும் பிரிஞ்சு போக கூடாது. ஒன்றுபட்ட பாமக வரணும், தேமுதிக வரணும். இப்படி இருக்கும்போது என்டிஏ ஒரு ஃபார்ம் ஆகாம இருக்கே சார். எல்லாரும் அவங்கவுங்க லாபத்துக்கு தாங்க அரசியல் பண்றாங்க. சும்மா 4 பேரு அங்க இணைஞ்சிரும் டிசம்பர்ல வந்துரும்னு எல்லாருமே அவங்க வந்து சசிகலா விஷயத்துல என்கிட்ட பல்ப் வாங்கி போனவங்க தான். சசிகலா விஷயத்துல என்கிட்ட பல்ப் வாங்கிட்டு போனவங்க தான். அதுக்காக நான் சொல்றது எல்லாமே எல்லா காலமும் கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே என்கிட்ட பல்ப் வாங்கினாங்கன்னா மோடிக்கு எண்ண ஓட்டத்தை தெரிஞ்சு நான் சொல்லி ஜெயித்தேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதுல எங்க கருத்தை. ஏன்னா நாம இல்ல எங்க டீம் இது டாடி டாப்பிங் கம்யூனிட்டி டீம் இந்தியா ஃபுல்லா உள்ள எங்கள்கிட்ட வந்து இது விழுந்தவங்க தான். இப்பவும் பலரும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பன்னீரும் தினகரனும் தான் என்டிஏ விட்டு போயிட்டாங்களே. சரி, அவங்கள பத்தி பாஜக இனிமே கவலையப்படாதா? உள்ள சேர்ப்பதற்கு எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்களா? நயினார் அப்படி சொன்னதுதான் மோசடியா சொல்றாருன்னு டிடிவி சொல்றாரு. ஓகே சார். டிசம்பர்ல நாங்க முடிவெடுப்போங்கிறாரு. டிசம்பர்ல டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? விஜய் ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஒருவேளை விஜய் கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னா பல தொகுதிகள்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிருமே. அதெல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் பல விஷயம். விஜய் கூட்டணி அது சேர்றாங்களா, விஜய் எலிஜிபிளா காம்பிட்டண்டா களத்துக்குள்ள நிப்பாரா, கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரா, என்ன அலைன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்றாங்க, அதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். விஜய நான் அரசியல் வியாபாரியா தான் பாக்குறேன். விஜய ஒரு பச்சவந்தியா தான் நான் பாக்குறேன். நான் பாக்குறது ஓகே சார். ஓகே, என் உரிமை. கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ள வரலான்னா கமலஹாசன் தினகரன் மாதிரி ஒரு தான் அவரு நின்று இருக்கிறாரு. போல்டா களத்துக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம். ஆனா தினகரன் விஜய மதிக்கிறார். ஆமா, மதிக்கிறாரு. அதை நான் ஏத்துக்கிட்டு தான் தீரணும். 8% பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு தினகரன் மதிக்கிறாரு. பிரேமலதா அம்மையார் மதிக்கல. பிரேமலதா அம்மையார் 8% அவருக்கு இருக்கா இல்லையான்னு 2026 எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதான் தெரியும்னு சொல்றாரு. ஓகே. பட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லாமலே 8% தினகரனை டிடிவி மதிச்சதுனால 2 பேரும் விரும்பினா, தினகரனும் விஜயும் விரும்பினா கூட்டணி வரும். ஓகே சார். ஒருவேளை கூட்டணி வந்துருச்சுன்னா அது யாருக்கு சார் மிகப்பெரிய த்ரெட்? கூட்டணி எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் கருத்தை சொல்றேன். எந்த அளவுக்கு சீட் ஷேரிங் பண்றாங்கன்னு பார்த்துட்டு என் கருத்தை சொல்றேன். ஓகே சார். 26 பொறுத்த வரைக்கும் மோடியோடைய ஸ்டாண்ட் என்ன சார்? இதுல தமிழ்நாடு எலெக்ஷன் அவர் எப்படி பாக்குறாரு? குறிப்பாக எங்களை பொறுத்த அளவுல 2029 தான் முக்கியம். 29 மோடிக்கு இங்க 25 சீட்டாவது ஜெயிக்கணும். மோடி தலைமையில 1 to 1 கொண்டு வந்து இங்க திமுக காங்கிரஸ் தோக்கடிக்கணும். இப்ப 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் உறுதியா தெரியுது களத்துக்குள்ள. எடப்பாடி சிஎம்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. சீமான் இன்னைக்கு கூட அடிக்காரு. பரந்தூர் கிளாம்பாக்கெல்லாம் அதிமுக தான் காரணம் இருக்கிறாரு. விஜய் சிஎம் கேண்டிடேட் தான் அந்தஸ்து கொடுக்குறேன். பட் பரந்தூரையும் கிளாம்பாக்கமும் அதிமுக தான் காரணம்னு சொல்லாத பார்க்கும் போது
எடப்பாடி சபார்டினேட்டா போகக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் விஜய் வச்சிருக்கிறாருன்னு என் மேல அவர் மேல ஒரு சந்தேகம் வருது. அவரையும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா சேர்த்துக்குவோம். இருந்தாலும் சொல்றதை வச்சு 3 சிஎம் கேண்டிடேட். ஸ்டாலின் தெளிவா 57-62 காமராஜ் பொசிஷன்ல 45% வாக்குக்கு மேல இருக்கிறார். சரி, புதுசா வரக்கூடிய சக்திகளால தோத்து போன சக்திகள் தான் பலகீனப்படும். ஸ்டாலின் பலகீனப்பட போறதில்ல இவரு விஜயால. சோ ஸ்டாலினுக்கு வெற்றி இன்னைக்கு இங்க வந்து உறுதிங்கிற லெவல்ல தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்போன்றவர்களை பொறுத்தவரையில டிசம்பரை பற்றியும் நாங்க கவலைப்படல, எதை பற்றியும் நாங்க கவலைப்படல. 29 மோடி தலைமையில தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, 98 தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாஜ்பாய் தலைமையில 30 சீட்டு ஜெயித்தமில்ல, அதே மாதிரி தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து சிஎம் கேண்டிடேட்ல காம்ப்ரமைஸ் ஆக முடியாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து மோடி தலைமையில தமிழ்நாட்டுக்குள்ள கணிசமான எம்பி சீட்டை ஜெயிக்கிறதா ரவீந்திரன் துரைசாமிக்கு நோக்கம், எண்ணம், செயல்பாடு. வெளிப்படையா தான் சொல்றேன். யாரை பற்றியும் எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. டாம் டிக்கன் ஹரியை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். குப்பஞ்சுப்பனை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். மோடிக்காக இதுதான் எங்க வீகம். மோடிக்கிட்டே இதைத்தான் நாங்க சொல்றோம். ஓகே சார். 2020 இதை தாண்டி ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். எடப்பாடியை முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. என் வார்த்தையை எடப்பாடி காப்பாருன்னா ஸ்டாலினை தோற்கடிச்சு காட்டுறேன். ஓகே சார். யாரை முன்னிறுத்தி தான் சார் யாரை முன்னிறுத்தி தான் சார் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும்? எல்லாத்தையுமே தாமரை கிட்ட ஓப்பனா நான் கொட்டிட்டு போக முடியாது. ஓகே சார். நாங்க வெறும் அரசியல் விமர்சனம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ். எஸ், எனக்கு நல்லா புரியுது. குறிப்பாக தோற்று போனவர்களை வைத்து நாங்க வந்து 2029 வந்து மோடியை ஜெயிக்க வைப்போங்கிறீங்க. அந்த தோற்று போனவர்கள் லிஸ்ட்ல யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? முக ஸ்டாலினை தவிர எல்லாரும் தான் இருக்காங்க. விஜயும் அதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா என்ன? விஜயும் கண்டிப்பா அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். குறிப்பாக செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, என்னதான் வந்து அவர் வந்து கட்சி பதவியில இருந்து அவரை விட்டு நீக்கினாலும் அதிமுக ஒருங்கிணைப்பு பணியை தொடர்வேங்கிறாரு. அவரால் இதை கொண்டு போக முடியுமா சார்? என்ன சப்போர்ட் இருக்கு அவருக்கு? 5 பேர்ல யாரு வாய் திறக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட். யாரும் வாய் திறக்கலன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா பாதிப்பு இருக்கும். எப்படி சசிகலா தினகரனால ஒரு பாதிப்போ, ஓபிஎஸ் ஒரு பாதிப்போ, அதே மாதிரி செங்கோட்டையனால ஒரு பாதிப்பு இருக்கும். சரி, எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்கினாரோ அதே மாதிரியான ஒரு அத்தியாயம் செங்கோட்டையனுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? எல்லாம் ஃபார் பெச்சரா இருக்குது. நான் செங்கோட்டையனுக்கு வெல்விஷர் தான். ஆசைப்பட்டு சொல்லி நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே சார். குறிப்பாக செங்கோட்டையனுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு? அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவரால் என்ன பண்ணிட முடியும்? அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தங்களுடைய பதவிகளை எல்லாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தலைமைக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? செங்கோட்டையனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஏன் செந்தில் பாலாஜிக்கு என்ன வாய்ப்பு வந்தது? செந்தில் பாலாஜி வந்து கழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டார், அது பண்ணிட்டாருன்னு ஏதோ இவர் கழகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை. அதான் உங்களை தான் எம்ஜிஆர் ஊழல்வாதி, ஜெயலலிதா ஊழலுக்கு கன்விக்ட் ஆனவங்க, ரெட்டலையாவது ஒன்னாதான்னு நாம் தமிழர் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% வாக்கெடுத்தவர் 8-3% வாக்கெடுத்த கண்ணெதிராக எடுத்த பிறகும் ஜெயக்குமார் பேசிக்கிட்ட அப்புறம் ஒதுங்கின பிறகும் கேசிபி பேசிட்டு ஒழுங்கின பிறகும் அந்த சென்டிமெண்ட்னு ஏதோ அந்த 20% வாக்குல ஒரு 4-5% அதுல இருப்பாங்க பேசிட்டு இருந்தீங்க. அவரு என்ன பவர்ஃபுல் மந்திரி ஆகல? செந்தில் பாலாஜி பழனியப்பன் கொஞ்சம் லேட்டு, அவரு தருமபுரி மாவட்ட செயலாளர் ஆகல. ஸோ எடப்பாடி டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது. அது மீண்டும் அது நிரூபணம் ஆகுது. ஓகே சார். குறிப்பாக அதுக்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லல. 57-62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. 67 காமராஜர் தோக்கடிச்ச மாதிரி 1-1 ஸ்டாலின் தோக்கடிக்கலாம். ஓகே சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி மாதிரி இவரும் எங்கேயாவது அணிமாற வாய்ப்பு இருக்கா? செங்கோட்டையனுக்கு அணிமாற வாய்ப்பு இருக்கா? டிமாண்ட் அவருக்கு இருக்கு. அரசியல்ல பலந்துன்னு கொட்ட போட்டு அதிமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போதைக்கு இந்த ஃபைட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக செங்கோட்டையன் தொடங்கி என்டிஏ கூட்டணிக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி தாமரை.